வணக்கம். குங்கிலிய கலைய நாயனார் அப்படின்ற 63 நாயன்மார்களின் ஒருவரான இந்த மகானை பற்றி தான் நாம் வரலாறும் சிறப்பும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இவரோட சிறப்பான வாழ்க்கையில் நடந்தது என்னென்னா, சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை தன்னுடைய அன்பு என்னும் கயிற்றால் நேராக்கியிருக்கார் இந்த மகான். அது மட்டும் இல்லாமல் சிவனிடம் இவர் பேரன்பு கொண்டிருந்தவராக இருந்ததால் இவரோட மேலும் பல சிறப்பான விஷயங்கள், அவர் எம்பிரானுக்காக என்னென்னலாம் பண்ணார், ஏன் இவர் குங்கிலிய கலைய நாயனார்னு அழைக்கப்படுறாரு, அதெல்லாம் நாம் தொடர்ந்து இந்த யாவருக்கும் உரைப்போம் பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த குங்கிலிய கலைய நாயனார் திருக்கடையூரில் பிறந்தவர். இவரோட இயற்பெயர் கலையனார் என்பது. இந்த கலையனார் திருக்கடையூரில் இருக்க அமிர்தகடேஸ்வரர் பேரில் பேரன்பு கொண்டவராக இருந்தார். இவர் தினமும் சுவாமிக்கு ஒரு வேலை செய்கிறத தன்னுடைய முக்கியமான தொழிலாக வச்சுருந்தார். என்ன வேலையை செஞ்சார்? தினமும் இந்த குங்கிலியத்தால் தூபம் காட்டி வழிபாடு நடத்தி வந்தார். அந்த குங்கிலியன்னா என்ன தெரியுமா? இது ஒரு சாம்பிராணி வகையை சேர்ந்தது. இது நமக்கு தாவரத்துலேருந்து கிடைக்குது. இந்த குங்கிலியத்தை நெருப்பு தணலில் போட்டு நாம் தூபம் போட்டால் வாசனை அருமையான நறுமணம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குங்கிலிய வழிபாடு மிகவும் உகந்தது. இந்த குங்கிலிய வழிபாட்டால் நமக்கு பல பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் இந்த குங்கிலியத்தால் சிவபெருமானை வழிபட்டார். இது அவருக்கு தினமும் எப்பேற்பட்ட வேலை வந்தாலும் இதை செய்யாமல் அவர் ஒரு நாள் கூட அடுத்த வேலையை பார்க்க மாட்டார். அதனால தான் இவரை மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த குங்கிலியத்தை போட்டு பூஜை பண்ணுறதால குங்கிலிய கலைய நாயனார் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து வந்தாங்க. இந்த சிவபெருமான் குங்கிலிய கலைய நாயனாரை சோதிக்க பிளான் பண்ணிட்டார். ஏன்னா அவர் தினமும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கார் இல்லையா. என்ன பண்ணார்? பெருமானுக்கு எப்போவுமே தன்னுடைய பக்தர்களை சோதிப்பார். ஆனால் கைவிடாமல் டக்குன்னு அப்படியே கெட்டியாக அணைச்சி பிடிச்சிப்பார் இல்லை. அதுக்காக இந்த குங்கிலிய கலையனாரை நாம் ஆட்கொள்வோம்னு நினச்சிட்டார். என்ன பண்ணுறாரு? இந்த குங்கிலிய கலையனாருக்கு வறுமையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நிறைய செல்வம் வளத்தோடு இருந்து சந்தோஷமாக இந்த குங்கிலிய தூபம் போட்டுன்னு வந்த இந்த நாயனாருக்கு குடும்பத்தில் வறுமை வாட்ட ஆரம்பிச்சிது. அதனால் அவருக்கு குங்கிலியம் வாங்கிறதுக்கே காசு இல்லை. இதனால் சுவாமிக்கு அவரால் தினப்படி செய்கிறத வழிபாடை செய்ய முடியல. உடனே என்ன பண்ணுறார்? தன்கிட்ட அந்த உடைமையெல்லாம் ஒன்று ஒன்றா விற்க ஆரம்பிச்சிட்டார். நிலம், கால்நடைகள், அடுத்து மனை, இந்த மாதிரி ஒவ்வொன்றா விற்றுட்டாரு. எல்லாம் விற்று அந்த வர்ற காசை குங்கிலியத்தில் போட்டு சுவாமிக்கு தினமும் பூஜை பண்ணிகிட்டே இருக்கார். இதெல்லாம் மீறி ஒரு நாள் என்ன ஆகுது, விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத போகும்போது என்ன பண்ணுறான்னு யோசனை பண்ணுறார். சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய வழிபாடை மட்டும் நிறுத்தாமல் இந்த குங்கிலிய கலையனார் தொடர்ந்து குங்கிலியம் போட்டு அந்த தூப வழிபாட்டை செஞ்சுட்டே இருந்தார். அவருக்கு வறுமை வாட்டுது, சொல்ல முடியாத துயரம். வீட்டில் குழந்தைகள், மனைவி எல்லாரும் குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட இல்லாமல் பட்னியாக கிடக்கிறாங்க. இருந்தாலும் அவருக்கு எண்ணம் எல்லாம், ஐயோ சுவாமிக்கு குங்கிலியம் வாங்கிறதுக்கு வேறு எதை விற்கலாம், எப்படி அந்த வழிபாடை நம்ம நிறுத்தாமல் செய்கிறதுன்றதுலையே அவருக்கு கவனம் பூரா இருக்குது. இதே மாதிரி காலப்போக்கில் அவரோட செல்வெல்லாம் குறைஞ்சி கவலைக்கிடமான சூழ்நிலையில் அவங்க ஃபேமிலி இருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த மனைவி எந்த ஒரு பெண்மணியும் இந்த வேலையை செய்யறதுக்கு தயங்குவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய திருமாங்கல்யத்தை கணவர்கிட்ட கொடுத்து, ஏங்க நாம் பசி பட்னியாக இருந்தால் பரவாயில்ல, குழந்தைகளும் இந்த பசியில் துன்புற்று இருக்கிறாங்க, அதனால் இந்த திருமாங்கல்யத்தை விற்றாது நெல்மணிகளை வாங்கிவாங்க, குழந்தைங்களுக்கு வயிறார சாப்பாடு போடலான்னு சொல்லி திருமாங்கல்யத்தையே கழட்டி கணவன்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போது கலையனார் என்ன பண்ணுறாரு, அந்த மனைவியோட திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு வீதியில் போகிறார். பெருமான் என்ன பண்ணுவார்? சிவபெருமான் அவர் தான் திருவிளையாடல் நடத்துறதுலே பெரியவராச்சே. பக்தன் நம்ம பக்கம் வரானா இல்லை குடும்பத்து பக்கம் போகிறானான்னு டெஸ்ட் வைக்கிறார். எப்படி வைக்கிறார் பாருங்களேன். அவர் நெல்மணியை தேடின்னு போகிறாரு குழந்தைங்க பசியாத்துறதுக்கு. அப்போது வீதியில் போயின்னு இருக்கிறச்சே ஒரு பெரிய வியாபாரி ஒரு பெரிய மூட்டை எடுத்துகிட்டு வரான். அந்த மூட்டையில் என்ன சொல்லி தெரியுமா வைக்கிறான்? குங்கிலியங்க, குங்கிலியம், சுவாமிக்கு தூபம் போட அற்புதமான குங்கிலியம், நறுமணமிக்க குங்கிலியம் அப்படின்னு சொல்லி சத்தமாக கூவிண்டே விற்றுன்னு வரான். இதை பார்த்ததும் இந்த நெருமணி வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு போகணுன்ற எண்ணம் இந்த கலையனாருக்கு மறந்து போய், ஆஹா இந்த தங்கத்தாலியை விற்று சுவாமிக்கு இந்த மூட்டை ஃபுல்லாக இருக்க குங்குலியத்தை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு வழிபாடு செய்ய வேண்டியது தான், இனிமேல் சுவாமியோட வழிபாடு தடைப்படாதுன்னு சந்தோஷப்பட்டு நேராக போய் அந்த வியாபாரிக்கிட்ட ஒரு மூட்டை
அந்த குங்குலியத்தை வாங்கிட்டு நேராக போகிறார். போய் கோவில் உள்ள பத்திரமா அதை வந்து வச்சிடுறாரு. தினமும் வந்து பூஜை பண்ணுறதுக்காக அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் போய் வச்சிடுறாரு. சேமிப்பறையில் வச்சு பூஜைக்குன்னு சந்தோஷப்படுறாரு. இதுக்குள்ளே என்ன ஆகுதுங்க, வீட்டில் வந்து மனைவி குழந்தைகள் வந்து அப்படியே அப்பா வருவார், கணவர் வருவார்னு சொல்லிட்டு எதிர்நோக்கி பசியில் அப்படியே மயங்கிடுறாங்க. ராத்திரியும் ஆயிடுச்சு. பசி மயக்கத்திலேயே அவங்கெல்லாம் தூங்கிடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த கலைஞரோட மனைவியின் கனவுல யார் வரா? உங்களுக்கெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்குமே கதையிலேயே, நம்மளோட ஹீரோ சிவபெருமான் தான் வரார். வந்து, அம்மா உன் இல்லத்தில் அறுசுவை உணவை நீ தயார் செய், அதுக்கான பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சுவாமி கனவுல சொல்லிட்டு, அந்த இல்லத்தரசி கனவுல சொல்லிட்டு போயிடுறார். அந்த அம்மா டக்குன்னு கனவு கலைஞ்சி எழுந்து பார்க்குறாங்க. வறுமையில் வாடின வீடு அப்படியே செல்வ செழிப்போட எல்லா செல்வத்தோடு நிரம்பி இருக்கு. கலைஞரின் மனைவி அவங்களோட கண்களாலேயே நம்ப முடியல. இறைவன் கனவுல சொன்னது போல வீடு முழுக்க அரிசி, பருப்பு, தானியங்கள், எல்லா வகையான உணவுப் பொருட்களும் நிறைஞ்சிருக்கு. வைரம், நவரத்னம், பொற்காசுகள்னு எல்லாம் நிரம்பி இருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. உடனே பொழுதும் விடிஞ்சிடுது. என்ன பண்ணுறாங்க, இறைவன் உணவு தயாரித்து சாப்பிடுங்கன்னு சொன்னார் இல்லையா, அதனால கடகடன் சமையல் கட்டுக்கு போய் உணவு தயாரிக்கும் வேலையை தொடங்குறாங்க. இதே போல் இங்கே என்ன பண்ணுறார் சிவபெருமான், கலைஞர் வந்து கோவில்லே இருக்கார் இல்லை, தன்னுடைய குங்குலியத்தை வாங்கி வந்து வச்சுட்டு அவர்கிட்ட கனவுல போய் சொல்கிறாரு, கலைஞரே சீக்கிரம் உன் இல்லத்துக்கு சென்று அறுசுவை உணவை உன் குடும்பத்தோடு உண்டு மகிழு அப்படின்னு கட்டளையிட்டுட்டு மறைஞ்சு போய்ட்றார். கனவு கலைஞ்சி திடுக்கிட்டு எழுந்து பார்க்குறார் கலைஞர். என்னடா சுவாமி கனவுல வந்து இப்படி சொல்கிறாரு, சரி நம்ம வீட்டில் போய் பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய நெல்மணிகளை தானே சுவாமிக்கு தூபம் போட குங்குலியம் வாங்கிட்டோம், ஏன் சுவாமி இப்படி சொன்னார்ன்ற ஒரு வித குழப்பத்தோட சந்தேகத்தோட வீட்டுக்குள்ளே வரார். வந்தால் இங்கே வீடு இருக்க சீனே வேற. அப்படியே மனைவியும் குழந்தைகளும் சந்தோஷமாக வந்து கூப்பிடுறாங்க, கையை பிடிச்சி, வாங்க சுவாமி இந்த மாதிரி ராத்திரி கனவுல வந்து சொன்னார், எழுந்து பார்த்தா நம்ம வீடே இந்த மாதிரி மாறி இருக்கு, உள்ளே வந்து பாருங்களேன், இது இருக்குது அது இருக்குன்னு அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க இறைவனின் திருவிளையாடல் நினச்சி. உடனே கலைஞர் என்ன பண்ணுறாரு, இறைவனுக்கு மனைவியோட குடும்பத்தோடு சேர்ந்து நன்றி சொல்லிட்டு, இனிமே நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த செல்வங்களெல்லாம் வச்சுட்டு சிவனடியார்களுக்கு வந்து அமுது தினமும் நாம் அளிக்கணும், அது நம்மளோட திருத்தொண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடும்பமாக சேர்ந்து தினமும் இந்த எல்லாருக்கும் அமுது படைக்கிற திருத்தொண்டை செஞ்சுன்னு வராங்க. இதே மாதிரி பல வருடங்கள் உருண்டோடுது. பல வருடங்கள் கழித்து திருப்பனந்தாள் போகலான்னு சொல்லிட்டு குங்குலியனார் வந்து கிளம்புறார். அங்கே போனால் சிவலிங்க திருமேனி வந்து சாய்ந்திருந்து தான். ஏன் சாய்ந்திருந்தது, அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதை இந்த பகுதியில் தொடர்ந்து பார்க்கலாம். தாடகை இருந்தாங்கல்ல ராமாயண காலத்தில், அவங்க வந்து சிவபக்தை. அந்த தாடகைக்கு வந்து தினமும் திருப்பனந்தாளில் வந்து சிவபெருமானுக்கு மாலை அணிவித்து வழிபட்டு வர்ற பழக்கம் இருந்துதான். ஒரு நாள் தாடகை வந்து பெருமானுக்கு மாலை அணிவிக்க போகும்போது அவளுடைய ஆடை வந்து சற்று விலகி இருந்துதான். அதனால் அவள் வந்து ஆடையை முழங்கைகளில் தாங்கியவாறு, அதாவது நீங்கிடாத மாதிரி அதை நல்லா இப்படி பிடிச்சிட்டே இருந்த மாதிரி சுவாமிக்கு மாலை அணிவிக்க முயன்றிருக்கா. அப்போது இறைவன் வந்து தாடைக்கு வந்து இந்த துன்பத்தை தரக்கூடாதுன்னு சொல்லி தானே கொஞ்சம் சாட்சி தன் உடம்பை சிவலிங்கத்தை சாட்சி தாடைக்கு காட்டியிருக்கார். அப்போது தாடைக்கு போட்ட மாலை வந்து இறைவனுக்கு எளிதாக போய் விழுந்துடுது. அன்றிலேருந்து இறைவனார் திருமேனி வந்து சாஞ்சிருக்கு. அப்போதைய சோழ மன்னன் வந்து என்ன பண்ணார், இந்த திருப்பனந்தாள் கோவிலில் திருப்பணிகள் செய்துன்னு வந்தார். அப்போது இந்த சாஞ்சிருக்க சிவலிங்கத்தை வந்து எப்படியாவது நிமித்தணும் அப்படின்னு பல யானைகளை வச்சு சுவாமியோட திருமேனியில் கட்டி நிமித்துறார். ஒரு இம்மி அளவு கூட அசையவே இல்லை. அப்புறம்தான் முக்கியமான சீன். சோழ மன்னன் சிவலிங்கத்தின் மேலே கயிறை கட்டி யானையை வச்சு இழுக்கிறாரு. ஆனால் யானைகள் தான் மயக்கமாகி கீழே விழுதே அவசரம். சிவலிங்கம் வந்து நேராகவே இல்லை. இதனால் மன்னனுக்கு ரொம்ப கவலையாயிடுது. ஆஹா, நாம் கோவில் திருப்பணியெலாம் செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா சுவாமி இப்படி சாஞ்சே இருக்காரு, எப்படி அவரை நேராக்குறது, யார் வந்து நேராக்குவா அப்படின்னு சொல்லி கவலையில் ஆழ்ந்து விடுகிறார். இந்த விஷயத்தெல்லாம் வந்து குங்கிலிய கலைய நாயனார் வந்து கேள்விப்படுறார். அதனால் அவர் வந்து திருப்பனந்தாளுக்கு போகிறார். போயிட்டு குங்கிலிய தூப வழிபாடை நடத்துகிறார். சுவாமிக்கு நடத்திட்டு 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே சிவலிங்கத்தின் திருமேனியில் வந்து பூமாலையை சாற்றுகிறார். பூமாலையை சாத்திட்டு அந்த மாலையோட முடிவில் அந்த ஒரு கயிறை கட்டுறார். கட்டிட்டு மறுமுனையை வந்து தன்னோட கழுத்தில் மாட்டிக்கிறார். மாட்டி சிவலிங்கத்தை இப்படி இழுக்கிறாரு. உடனே அந்த மகாதேவர் சர்வேஸ்வரர் என்ன பண்ணுறார், கலைஞரின் பக்திக்கு கட்டுப்பட்டு அவரோட அன்புக்கு அடிபணிந்து அப்படியே நேராக நிமிர்ந்துடுறார். அவ்வளவுதான்.
மன்னன் வந்து ஆச்சரியத்தில் அப்படியே கலையனாரின் திருப்பாதத்தில் விழுந்து வணங்குறான். தாங்கள் யார்? இந்த மாதிரி யானையை கட்டி இழுக்க முடியாத இந்த சுவாமியோட திருமேனியை நீங்கள் வந்து நேராக்கிட்டீங்களே, அப்போ உங்களோட பெருமை என்ன, உங்களோட பக்தி என்ன, உங்களுக்காக இறைவனே இறங்கி வந்திருக்காருன்னா நீங்கள் எப்பேற்பட்ட மனிதர், உங்கள் திருப்பாதத்தில் நான் காலத்துக்கும் விழுந்தே கிடக்கலாமே அப்படின்னு சொல்லி அழறார். அப்போது என்ன இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறார்? திருமாலும் நான்முகனும் காண முடியாத இறைவனார் திருவடியை அடியாரான தாங்களால் நாங்கள் வந்து எல்லாரும் கண்டு மகிழ்கிறோம், நீங்கள் சிறந்த சிவபக்தன் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து கலையனாருக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுக்குறாரு. அந்த பரிசுகளெல்லாம் வச்சுண்டு இந்த குங்கிலிய கலைய நாயனார் வந்து குங்கிலிய தூப வழிபாட்டையும் அடியாருக்கு திருவமுது செய்விக்கும் பணியையும் தொடர்ந்து தன் குடும்பத்தோடு செய்கிறார். இதுதான் குங்கிலிய கலைய நாயனாரின் திருக்கதை. நன்றி. ஓம் நம சிவாய. அரஹர நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் ஈசா போற்றி.